Today we are discuss about the topic plant succession. அதாவது 7th லெசனில் ஈகோசிஸ்டம் அப்படிங்கிற ஒரு லெசன் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் பிளான்ட் சக்சிஷன் அப்படிங்கிற டாபிக் பற்றி தான் இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஜென்ரலாக இந்த பிளான்ட் சக்சிஷன் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சக்சிஷன் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராஜுவல் சேஞ்சஸ், ஓகேங்களா, கிராஜுவல் ஆர் ப்ராப்பர்லி சேஞ்சஸ், அதாவது ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஒன் கம்யூனிட்டி பை அனதர் ஒன் கம்யூனிட்டி, ஓகேங்களா. அதாவது பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஆரிஜினேட் ஆகி எப்படி டெவலப் ஆச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம படிக்கிறது இந்த பிளான்ட் சக்சிஷன். ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா, இன் அவர் பர்டிகுலர் லேண்ட் ஆர் இன் அவர் ஏரியா, ஸோ த ஃபாரஸ்ட் அண்ட் லேண்ட் ட்ராஸ்டிக்கலி அஃபெக்டடு, ஓகேங்களா. ஸோ ட்ராஸ்டிக்கலி அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா ரொம்ப பயங்கரமாக, ஓகேங்களா, கடுமையாக அப்படின்னு சொல்லலாம். So in our area, the forest and land are drastically affected by some of the natural calamities and also some anthropogenic activities, ஓகேங்களா. ஸோ நாம் இப்போ இருக்கக்கூடிய இந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் வந்து ஃபாரஸ்ட்டும் சரி லேண்டும் சரி அஃபெக்ட் ஆகுது, கடுமையாக ரொம்ப அதிகமாக டேமேஜ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம் ஆஃப் த நேச்சுரல் கேலமிட்டிஸ், ஓகேங்களா. ஸோ கேலமிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு நேச்சுரலாக நடக்கக்கூடிய ஒரு பேரழிவுன்னு சொல்லலாம். நேச்சுரலாக நடக்கக்கூடிய சில விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளோட், எர்த்குயிக், ஓகேங்களா, வெள்ளம் வர்றது, பூகம்பம் நடக்கிறது. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட்டும் சரி லேண்டும் சரி டோட்டலாக அஃபெக்ட் ஆகும். அதே மாதிரி சம் ஆந்த்ரோபோஜெனிக் ஆக்டிவிட்டீஸ், ஓகேங்களா. ஸோ அதென்ன ஆந்த்ரோபோஜெனிக் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ், ஓகேங்களா, நாம்பளாக பண்ணுறது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபயர், ஓவர் கிராசிங், ஓகேங்களா, கட்டிங் ஆஃப் ட்ரீ, ஓகேங்களா, மரத்தை வெட்டுறோம், ஓகேங்களா, காடை வந்து ஏதோ ஒரு வகையில் நம்ம ஏதோ ஒரு ஃபயர் பண்ணுறோம் அப்படின்னா அது காடு ஃபாரஸ்ட்டே ஃபுல்லாக பற்றிட்டு எரியும். இதே மாதிரி ஓவர் கிராசிங், ஓகேங்களா, நம்ம அனிமல்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காட்டில் தான் வந்து நம்ம மேய விடுவோம், ஓகேங்களா. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ், அதாவது ஆந்த்ரோபோஜெனிக் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சம் ஆஃப் த நேச்சுரல் கேலமிட்டிஸ் அண்ட் சம் ஆந்த்ரோபோஜெனிக் ஆக்டிவிட்டீஸ் ஆர் டிராஸ்டிக்கலி அஃபெக்டட் the forest and land in our particular land or particular area, ஓகேங்களா. ஸோ இந்த ஃபாரஸ்ட்டும் சரி லேண்டும் சரி கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தான் ரீசனாக இருக்குது. ஒன்று வந்து நேச்சுரலாக நடக்கும், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நாம்பளாக பண்ணுறது. நேச்சுரலாக நடக்கிறது நேச்சுரல் கேலமிட்டிஸ், நாம்பளாக பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஆந்த்ரோபோஜெனிக் ஆக்டிவிட்டீஸ், ஓகேங்களா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல் த பிளான்ட் ஆஃப் இன் தட் பர்டிகுலர் ஏரியா ஆர் கம்ப்ளீட்லி டிஸ்ட்ராய்டு, ஃபுல்லாகவே அழிஞ்சிடும், ஓகேங்களா. ஸோ இட் தட் ஏரியா லுக் லைக் ஏ நோடுனா ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறது, ஓகேங்களா. ஸோ ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரீசன்னால் ஃபுல்லாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய பிளான்ட்ஸ் எல்லாமே டிஸ்ட்ராய் ஆகும், ஓகேங்களா, எல்லாமே அழிஞ்சிரும். ஸோ அங்கே ஒன்றுமே இருக்காது, ஓகேங்களா, எதுவுமே இருக்காது. கண்டிப்பாக இந்த ஆக்டிவிட்டீஸ்னால அந்த இடத்துல எதுவுமே இருக்காது, ஃபுல்லாகவே காடாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சரி அங்கே அழிஞ்சிரும், ஃபுல்லாகவே அழிஞ்சிரும். அட் த சேம் டைம் in that particular time, ஓகேங்களா, ஒரு குறிப்பிட்ட டைமில் we can observe the gradually covered, ஓகேங்களா, the land are gradually covered by plant community again, ஓகேங்களா. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமேட்டு நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டிஸ்ட்ராய் ஆகியிருந்தக்கூடிய அந்த ஃபாரஸ்ட் ஏரியா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா the plant completely gradually covered, ஓகேங்களா. ஃபுல்லாக படிப்படியாக என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளான்ட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக திருப்பி அகைன் ரீஜெனரேட் ஆகிருக்கும், ஓகேங்களா. அப்போ அது அங்கே பார்க்குறதுக்கு ஃபெர்டைலாக இருக்கும், காடு திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட் சக்சிஷன் தான், ஓகேங்களா. ஸோ இப்போ ஒரு இடத்துல நம்ம வந்து நேச்சுரலாகவோ இல்லை நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸ்னாலேயோ அந்த ஃபாரஸ்ட்டாக இருந்தாலும் சரி லேண்டாக இருந்தாலும் சரி ஃபுல்லாக டிஸ்ட்ராய் ஆகி ஒரு குறிப்பிட்ட பர்டிகுலர் டைமுக்கு அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா அங்கே திருப்பி அகெயின் வந்து பிளான்ட் கம்யூனிட்டி வந்து டெவலப் ஆகக்கூடியது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளான்ட் சக்சிஷன் சொல்லுவோம். So such successive replacement of one type of the plant community by the another one type of the plant community in a particular area or same area or place, that is known as succession, ஓகேங்களா. அதாவது ஒரு பிளான்ட் கம்யூனிட்டி அழிஞ்சு அதே இடத்துல வேறொரு பிளான்ட் கம்யூனிட்டி வந்து பார்த்திங்கன்னா டெவலப் ஆகக்கூடிய அந்த ப்ராசஸ் பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்சிஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதில் த ஃபர்ஸ்ட் invaded plant in a barren area is known as pioneer, ஓகேங்களா. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. அதாவது ஃபஸ்ட்டு வந்து அந்த அழிஞ்சு போன இடத்துல ஃபஸ்ட்டு ஆரிஜினேட் ஆகக்கூடிய அந்த பிளான்ட்டுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயோனியர் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா. ஸோ இதில் சக்சிஷன் அப்படிங்கிறது 2 மார்க் கொஷின்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. வாட் இஸ் டிஃபைன் சக்சிஷன் ஆர் வாட் இஸ் சக்சிஷன் அப்படின்னு கேட்பாங்க.
So successive replacement of one type of the plant community by another one type of the plant community in same area or place, that is known as succession. The pioneer அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா the first invaded plant in a barren area. ஓகேங்களா, barren area அப்படின்னா அந்த தரிசு நிலம் எதுவுமே இல்லாமல் இருக்கக்கூடியதில் ஃபஸ்ட்டு ஆரிஜினேட் ஆகக்கூடிய அந்த பிளான்ட்டுக்கு என்ன பேர் அப்படின்னா பயோனியர் அப்படின்னு பேர். ஓகேங்களா, ஸோ இதில் சக்சஸின் அப்படிங்கிறது 2 மார்க் கொஷின்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. ஆன் த அதர் ஹேண்ட், a series of transitional development of plant community one after another in a given area, that is known as serial communities. ஓகேங்களா, ஸோ அது என்ன serial communities அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 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 பிளான்ட் கம்யூனிட்டி அழிஞ்சு அடுத்த ஒரு நியூ பிளான்ட் கம்யூனிட்டி ஓகேங்களா சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா serial communities அப்படின்னு பேர். இதுவும் ஒரு 2 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா, ஸோ serial communitiesனால் என்னன்னு கேட்பாங்க. ஓகேங்களா, a series of transitional development of plant community one after another. ஓகேங்களா, ஒன்று அழிஞ்சதுக்கப்புறம் இன்னொன்று ஆரிஜினேட் ஆகுது பார்த்தீங்களா, ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் அதுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா serial communities. ஓகேங்களா அப்படின்னு பேர். ஸோ அப்போ கடைசியாக ஃபைனலாக அட் த எண்ட் a final stage and the final plant community gets established, ஆரிஜினேட் ஆகிருக்கும். ஓகேங்களா, ஃபைனல் ஸ்டேஜ்னு ஒன்று இருக்கும், அதில் ஃபைனல் பிளான் கம்யூனிட்டின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் இல்லைனா கிளைமேக்ஸ் கம்யூனிட்டி அப்படின்னு பேர். அதாவது ஃபைனல் ஸ்டேஜுக்கு பேர் கிளைமேக்ஸ்னு சொல்லுவோம், ஃபைனல் பிளான் கம்யூனிட்டிக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா கிளைமேக்ஸ் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இப்போ லாஸ்ட்டாக இப்போ என்ன ஆரிஜினேட் ஆகிருக்கோ அதுக்கு பேர் தான் அந்த. ஓகேங்களா, ஸோ இதில் அந்த serial communities அப்படிங்கிறது ஒரு 2 மார்க் கொஷின்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, தென் அடுத்து கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஈக்கலாஜிக்கல் சக்சிஷன். ஓகேங்களா, இந்த சக்சிஷன் அப்படின்னு சொன்ன ஈக்கலாஜிக்கல் சக்சிஷன் அதில் என்னென்ன கேரக்டர்ஸ் என்னென்ன அதனால் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சக்சிஷன் இஸ் ஏ சிஸ்டமேட்டிக் ப்ராசஸ். ஓகேங்களா, ஸோ அதாவது சிஸ்டமேட்டிக் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடக்கக்கூடியது. ஓகேங்களா, ஸோ இட் காஸ்டு சக்சஸின் காஸ்டு த சம் ஆஃப் த சேஞ்சஸ் இன் எ ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பிளான்ட் கம்யூனிட்டி. ஓகேங்களா, அதனுடைய ஸ்ட்ரக்சரில் வந்து பார்த்திங்கன்னா எனி ஒன் சேஞ்சஸ் கண்டிப்பாக நடக்கும். ஒவ்வொரு பிளான்ட்னுடைய ஸ்ட்ரக்சர்லேயும் சேஞ்சஸ் நடந்து ஒரு ப்ராசஸ் வந்து சிஸ்டமேட்டிக் ப்ராசஸாக இது நடந்துகிட்டே வரும். ஓகேங்களா, ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது எப்படி வந்து ஃபஸ்ட்டு ஆரிஜினேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவ் changes of abiotic and biotic factors. ஓகேங்களா, சக்சஸின் at take place due to the changes of abiotic and biotic factors. ஓகேங்களா, இந்த பயாட்டிக் ஏபயோட்டிக்னா நான் லிவிங், பயாட்டிக்னா லிவிங், இது ரெண்டுடைய சேஞ்சஸ்னால தான் இந்த சக்சஸின் நடக்கும். ஓகேங்களா, ஸோ சக்சஸின் சக்ஸஸ்ஃபுல்லி டேக் பிளேஸ் டியூ டு த சேஞ்சஸ் ஆஃப் ஏபயோட்டிக் அண்ட் பயாட்டிக் ஃபேக்டர்ஸ். இது ரெண்டு இருக்கிறனால தான் அந்த சக்சஸின் கண்டினியூஸாக நடந்துகிட்ருக்கும். ஓகேங்களா, அதே மாதிரி இந்த சக்சஸின் transform unstable community into a stable community. ஓகேங்களா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அன்ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய கம்யூனிட்டி என்னவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேபிள் ஆகும். ஓகேங்களா, ஸோ அன்ஸ்டேபிள்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட் பர்மனண்ட், ஸ்டேபிள்னா பர்மனண்ட். ஓகேங்களா, அதாவது அன்ஸ்டேபிள் கம்யூனிட்டி ஆர் சேஞ்ச்டு இன்டு ஆர் டிரான்ஸ்ஃபார்ம்டு இன்டு ஸ்டேபிள் கம்யூனிட்டி. ஓகேங்களா, டியூ டு த சக்சஸிங். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த 3 பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஏ சிஸ்டமேட்டிக் ப்ராசஸ். நவ் சக்சஸிங் caused the changes in specific structure of plant community. ஓகேங்களா, இந்த plant communityயை ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ரக்சரில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் கண்டிப்பாக பண்ணோம். தென் அடுத்து இது எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா now the changes of abiotic and biotic factors. ஓகேங்களா, சக்சஸின் take place due to the changes of abiotic and biotic factors. அதே மாதிரி the succession transform unstable community into a stable community. unstable community-யை stable community-யாக கன்வெர்ட் பண்ணும், ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணும். ஓகேங்களா, தென் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நவ் இட் இஸ் ஏ கிராஜுவல் ப்ராக்ரஷன். ஓகேங்களா, ஸோ கிராஜுவல் ப்ராக்ரஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிப்படியாக. ஓகேங்களா, அதாவது கிராஜுவல் இம்ப்ரூவ்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ த கிராஜுவல் இம்ப்ரூவ் அட் டேக் பிளேஸ் இன் ஸ்பீசிஸ் டைவர்சிட்டி, டோட்டல் பயோமாஸ், நிச் ஸ்பெசிஃபிலைசேஷன் அண்ட் ஹியூமஸ் கண்டென்ட் ஆஃப் சாயில். ஓகேங்களா, ஸோ இதிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிராஜுவலாக சேஞ்சஸ் இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு இது. ஓகேங்களா, அதாவது ஸ்பீசிஸ் டைவர்சிட்டி. ஓகேங்களா, அதுவும் சரி. டோட்டல் பயோமாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டோட்டல் அந்த பயோமாஸ் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா ட்ரை வெயிட் ஆஃப் ஆர்கானிசம். இதே மாதிரி நிச் ஸ்பெஷலைசேஷன். நிச்சுன்னா நீங்கள் ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா, ஒரு இடத்துல இருக்கக்கூடிய இது. அதே மாதிரி ஹியூமஸ் கண்டென்ட் ஆஃப் சாயில். ஓகேங்களா, சாயிலில் எவ்வளோ அந்த ஹியூமஸ் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிராஜுவலாக இம்ப்ரூவ் ஆகும். எதனால் அப்படின்னா சக்சஸினால். ஓகேங்களா,
So succession are very used for gradual improve and take place in species diversity, total biomass, niche specialization and humus content of soil. ஓகேங்களா. தென் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இட் ப்ராக்ரஸ் ஃப்ரம் சிம்பிள் ஃபுட் செயின் டு த காம்ப்ளெக்ஸ் ஃபுட் வெப். ஓகேங்களா. அதாவது சிம்பிள் ஃபுட் செயின்லேருந்து காம்ப்ளெக்ஸ் ஃபுட் வெப்புக்கு கன்வெர்ட் ஆகும். ஓகேங்களா. ஏதாவது சிம்பிள் ஃபுட் செயின் அப்படின்னா தெரியும், ரொம்ப சிம்பிளாக இருக்கக்கூடியது, ஒரு 2 ஆர்கானிசத்துக்குள்ளே நடக்கிறது. அதுலேருந்து காம்ப்ளெக்ஸ் ஃபுட் வெப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது இந்த சக்சஸின்னால தான். ஓகேங்களா. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த சக்சஸின் மாடிஃபை த லோவர் லைஃப் ஃபார்ம் டு த ஹையர் லைஃப் ஃபார்ம். ஓகேங்களா. ரொம்ப ஒரு ப்ரிமிட்டிவாக இருக்கக்கூடிய ஆர்கானிசம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமேட்டு அட்வான்ஸ்டு ஆர்கானிசம் கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா இந்த சக்சஸின் ப்ராசஸ்னால தான். ஓகேங்களா. ஸோ பிளான்ட் சக்சஸின் மாடிஃபை த லோவர் அண்ட் சிம்பிள் லைஃப் ஃபார்ம் டு த ஹையர் லைஃப் ஃபார்ம். ஓகேங்களா. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளாக லோவர் பிளான்ட்ஸாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் த மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் நவ் இட் சேஞ்ச்டு இன்டு த ஹையர் லைஃப் ஃபார்ம். ஓகேங்களா. ரொம்ப அட்வான்ஸ்டு பிளான்ட்டாக கன்வெர்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா. த நெக்ஸ்ட் ஒன் இஸ் பிளான்ட் சக்சஸின் கிரியேட் இன்டர்டிபெண்டன்ஸ் இன் பிட்வீன் த பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். ஓகேங்களா. ஸோ பிளான்ட்ஸுக்கும் சரி அனிமல்ஸுக்கும் சரி ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கனெக்ஷன் எதனால் அப்படின்னா பிளான்ட் சக்சஸின்னால தான். ஓகேங்களா. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த 4 பாயிண்ட் மொத்தம் 7 பாயிண்ட்ஸ். இது ஒரு 5 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ சக்சஸின் ஆர் வெரி யூஸ்டு ஃபார் கிராஜுவல் ப்ராக்ரஷன் ஆர் கிராஜுவல் improve in species diversity, total biomass, niche specialization and humus content of the soil. The next one is simple food chain into the complex food web. Okay. Then அடுத்து வந்து it modify the lower and simple life form to the higher life form. The last one point is then success in create the interdependence in between the plant and animals. ஓகேங்களா. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. இது ஒரு 5 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஈக்கலாஜிக்கல் சக்சஸின். ஓகேங்களா. இதில் அடுத்த டைப்ஸ் ஆஃப் சக்சஸின். ஓகேங்களா. சக்சஸின் சொன்னேன். இதில் எத்தனை டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ பேஸ்டு ஆன் த டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட். ஓகேங்களா. த பேஸ்டு ஆன் த டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட் அப்படின்னா கேரக்டர்ஸ். ஓகேங்களா. ஸோ பேஸ்டு ஆன் த டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட் தேர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் த சக்சஸின் இஸ் ப்ரெசன்ட். அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமரி சக்சஸின், செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா செகண்டரி சக்சஸின், தென் தேர்ட் ஒன் இஸ் அல்லோஜெனிக் சக்சஸின். ஓகேங்களா. தென் அடுத்து ஃபோர்த் ஒன் இஸ் ஆட்டோட்ரோஃபிக் சக்சஸின். ஓகேங்களா. மொத்தம் 4 இருக்குது. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமரி சக்சஸின். ஓகேங்களா. இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ப்ரைமரி சக்சஸின் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு 3 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. எந்த ஒரு ஆர்கானிசமுமே இல்லாத ஒரு பிளேஸ் தான். ஓகேங்களா. ஸோ த டெவலப்மெண்ட் ஆஃப் பிளான்ட் கம்யூனிட்டி. ஓகேங்களா. இன் ஏ பேரன் ஏரியா நோ கம்யூனிட்டி எக்ஸிஸ்டட் பிஃபோர் இஸ் கால்டு ப்ரைமரி சக்சஸின். ஓகேங்களா. அதாவது எந்த ஒரு பிளேஸில் எந்த ஒரு ஆர்கானிசமும் இல்லாமல் ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஒரு ஆர்கானிசம் ஒரு பிளான்ட்ஸ் வந்து டெவலப் ஆகக்கூடிய அந்த சக்சஸின் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைமரி சக்சஸின். ஓகேங்களா. இது ஒரு 2 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ டெவலப்மெண்ட் ஆஃப் பிளான்ட் கம்யூனிட்டி இன் எ பேரன் ஏரியா இன் தட் பிளேஸ் த பிளான்ட் கம்யூனிட்டி ஆர் நாட் டேக் பிளேஸ். ஓகேங்களா. தட் இஸ் கால்டு ப்ரைமரி சக்சஸின். ஓகேங்களா. ஸோ இதில் த பிளான்ட் விச் காலனைஸ் ஃபஸ்ட் இன் எ பேரன் ஏரியா இஸ் கால்டு பயோனியர் ஸ்பீசிஸ். அதாவது ஃபஸ்ட்டு ஆரிஜினேட் ஆகக்கூடிய அந்த பிளான்ட்டுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயோனியர் ஸ்பீசிஸ் ஆர் ப்ரைமரி கம்யூனிட்டி ஆர் ப்ரைமரி காலனிஸ். ஓகேங்களா. இதை நோட் பண்ணிக்கோங்க. அந்த பேரன் ஏரியா அப்படின்னா எதுவுமே இல்லாமல் இருக்கக்கூடிய ஏரியா, தரிசனம் எல்லாம் சொல்லுவோம்ல. ஸோ இன் பேரன் ஏரியா த ஃபஸ்ட் ஆரிஜினேட் ஆர்கானிசம் இஸ் நவுன் அஸ் பயோனியர் ஸ்பீசிஸ். தட் பயோனியர் ஸ்பீசிஸ் இஸ் அதர்வைஸ் கால்டு ப்ரைமரி கம்யூனிட்டி ஆர் ப்ரைமரி காலனிஸ். ஓகேங்களா. ஸோ இந்த பயோனியர் அப்படின்னா ஆரிஜினேட்டர். பயோனியர் அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆரிஜினேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எங்கே எவ்வளோ இதில் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலி த ப்ரைமரி சக்சஸின் டேக் பிளேஸ் எ வெரி லாங் டைம் ஃபார் அக்கரன்ஸ் இன் எனி ரீஜன். எந்த இடத்துல வேணாலும் நடக்கலாம், ஆனால் ரொம்ப நாள் நடக்கும். ஓகேங்களா. ரொம்ப நாள், அதாவது பிளான்ட்டே இல்லாமல் இருந்து ஃபஸ்ட்டு பிளான்ட் ஆரிஜினேட் ஆகக்கூடிய அந்த ஸ்டேஜ் தான் ப்ரைமரி சக்சஸின். ரொம்ப நாளைக்கு நடக்கும். ஓகேங்களா. ரொம்ப நாள் நடக்கக்கூடியது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஆரிஜினேட் ஆனது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோப்ஸ், லைக்கன், அப்புறம் மாசஸ் இதெல்லாமே சொல்லுவோம். ஓகேங்களா. மைக்ரோப்ஸ் சம் ஆஃப் த மைக்ரோ ஆர்கானிசம்,
அதே மாதிரி லைக்கன்ஸ் சொல்லலாம், மாசஸ் சொல்லலாம். லைக்கன்ஸ்லாம் உங்களுக்கே தெரியும் ஓகேங்களா. அதாவது ஆல்கே ஃபங்கை ரெண்டு சேர்ந்து தான் நம்ம லைக்கன்ஸ் சொல்லுவோம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமரி சக்சிஷன். சரி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செகண்டரி சக்சிஷன். அது என்ன செகண்டரி சக்சிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஏற்கனவே ஒரு இடத்துல இருந்த பிளான்ட் கம்யூனிட்டி வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ராய் ஆகி வேறொரு பிளான்ட் கம்யூனிட்டி வந்து டெவலப் ஆகுது ஓகேங்களா. அதான் நோட் பண்ணிக்கோ. ஸோ த டெவலப்மெண்ட் ஆஃப் பிளான்ட் கம்யூனிட்டி இன் எ ஏரியா வேர் an already developed community has been destroyed by some natural disturbance. ஓகேங்களா. ஏதாவது ஒரு நேச்சுரல் டிஸ்டர்பன்ஸ்னால ஏற்கனவே இருந்தக்கூடிய அந்த பிளான்ட் கம்யூனிட்டி ஃபுல்லாக என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து டிஸ்ட்ராய் ஆகிருக்கும் ஓகேங்களா. டிஸ்ட்ராய் ஆகி அதே இடத்துல வேற ஒரு நியூ பிளான்ட் கம்யூனிட்டி வந்து ப்ரொடியூஸ் ஆகிருக்கும் ஓகேங்களா. அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா செகண்டரி சக்சிஷன் அப்படின்னு பேர். ஸோ இது நோட் பண்ணிக்கோங்க. 2 more கொஷின்ஸ் கேட்பாங்க. த டெவலப்மெண்ட் ஆஃப் பிளான்ட் கம்யூனிட்டி இன் எ பர்டிகுலர் ஏரியா, இன் தட் ஏரியா த பிளான்ட் கம்யூனிட்டி ஆல்ரெடி ஃபுல்லி டிஸ்ட்ராய்டு பை சம் நேச்சுரல் டிஸ்டர்பன்ஸ். அதாவது நேச்சுரல் டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னா ஃபயர், ஃப்ளோட், அதே மாதிரி ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ், அதாவது ஆந்த்ரோபோஜெனிக் ஆக்டிவிட்டிஸ் சொல்லுவோம்ல. அதனால் இருந்த பிளான்ட் கம்யூனிட்டி ஃபுல்லாக டிஸ்ட்ராய் ஆகி வேற ஒரு நியூ பிளான்ட் கம்யூனிட்டி வந்து டெவலப் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா செகண்டரி சக்சிஷன் அப்படின்னு பேர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் ஷார்ட் டைம்லேயே முடிஞ்சிடும். அதாவது ப்ரைமரி சக்சிஷனை கம்பேர் பண்ணும்போது ஓகேங்களா. ஸோ த டைப் ஆஃப் சக்சிஷன் டேக் பிளேஸ் லெஸ் டைம் கம்பேர் வித் த ப்ரைமரி சக்சிஷன் ஓகேங்களா. ப்ரைமரி சக்சிஷன் எடுக்கக்கூடிய அந்த டைமை விட செகண்டரி சக்சிஷன் வந்து ரொம்ப கம்மியான நேரத்துலேயே அது இது பண்ணிடும், ஆரிஜினேட் ஆயிரும் ஓகேங்களா. இது நோட் பண்ணிக்கோங்க. ஸோ செகண்டரி சக்சிஷன் அப்படிங்கிறது ஒரு 2 more கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ த டெவலப்மெண்ட் ஆஃப் பிளான்ட் கம்யூனிட்டி இன் எ ஏரியா, இன் தட் ஏரியா already the developed community is completely destroyed within the help of some natural disturbance, that is a fire, flood, human activities, that is known as secondary succession. That secondary succession take place very less time compared with the time taken for the primary succession ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். the forest destroyed by the fire and excessive lumbering may be reoccupied by herb over a period of time ஓகேங்களா. ஸோ லம்பரிங் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அதிகமாக நாம்ளே மரத்தை வந்து கட் பண்ணுறது ஓகேங்களா. அதாவது மரத்தை வந்து டிஸ்ட்ராய் பண்ணுறது, வெட்டுறது ஓகேங்களா. அதுக்கு பேர் தான் லம்பரிங் அப்படின்னு பேர். ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரஸ்ட் ஏரியா வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் ஆகி அங்கே என்ன ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெர்பு ஆரிஜினேட் ஆகும் ஓகேங்களா. ஃபாரஸ்ட் ஏரியா வந்து ஏதாவது ஒரு ஃபயர்னாலேயோ இல்லை எக்ஸசிவ் லம்பரிங் நம்ம மரத்தை வெட்டுறதுனாலையோ கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் ஆகி நவ் ரீஆக்குபைடு பை ஹெர்பு ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம்ஸ். ஒரு குறிப்பிட்ட டைமில் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி அது வந்து டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா. ஹெர்பு எல்லாமே டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா. ஸோ இந்த அடுத்து ஒரு 3 mark இல்லைனா 5 mark கொஷின் கேட்பாங்க. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ப்ரைமரி அண்ட் செகண்டரி சக்சிஷன். இப்போ நம்ம ப்ரைமரி சக்சிஷன் அப்படின்னு சொன்னால், செகண்டரி சக்சிஷன் சொன்னேன். ப்ரைமரி சக்சிஷன் அப்படின்னா ஒரு பேரன் ஏரியா, எதுவுமே இல்லாத இடத்துல ஒரு நியூவாக பிளான் கம்யூனிட்டி வந்து ஆரிஜினேட் ஆகிறது தான் ப்ரைமரி சக்சிஷன். ரொம்ப நாள் எடுத்துக்கும். இதே செகண்டரி சக்சிஷன் அப்படின்னா ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸ்னால ஓகேங்களா, ஃபயர் ஆக்சிடென்ட்னாலேயோ இல்லை ஆந்த்ரோபோஜெனிக் ஆக்டிவிட்டீஸ்னாலேயோ, அதாவது நாம் ஏதாவது பண்ணுறதுனாலையோ ஏற்கனவே இருந்த ஒரு பிளான் கம்யூனிட்டி கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் ஆகி இந்த நியூ பிளான் கம்யூனிட்டி வந்து ஆரிஜினேட் ஆகுது ஓகே. இதுக்கு கொஞ்சம் ஷார்ட் பீரியட் தான் எதை கம்பேர் பண்ணும்போது அப்படின்னா ப்ரைமரி சக்சிஷன் கம்பேர் பண்ணும்போது. ஸோ இது ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ், வாட் ஆர் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ப்ரைமரி சக்சிஷன் அண்ட் செகண்டரி சக்சிஷன் ஓகேங்களா. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ப்ரைமரி சக்சிஷன் டெவலப்பிங் இன் ஏ பேரன் ஏரியா ஓகேங்களா. ஸோ பேரன் ஏரியானா எதுவுமே இல்லாத இடத்துல ஓகேங்களா, எதுவுமே அந்த இடத்துல ஆரிஜினேட்டே ஆகிருக்காது. அங்கே தான் ஃபஸ்ட்டு இந்த பிளான் கம்யூனிட்டி ஆரிஜினேட் ஆகும் ஓகேங்களா. அது வந்து ப்ரைமரி சக்சிஷன். இதே செகண்டரி சக்சிஷன் டெவலப்பிங் இன் டிஸ்டர்ப்டு ஏரியா ஓகேங்களா. டிஸ்டர்ப்டு ஏரியா அப்படின்னா ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ், ஃபயர் ஆக்சிடெண்ட் இல்லைனா ஒரு ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ்னால ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆன அந்த இடத்துல நடக்கிறது வந்து பார்த்திங்கன்னா செகண்டரி சக்சிஷன் ஓகேங்களா. இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஸோ த ப்ரைமரி சக்சிஷன் டெவலப்பிங் இன் அன் பேரன் ஏரியா, இதே செகண்டரி சக்சிஷன் டெவலப்பிங் இன் டிஸ்டர்ப்டு ஏரியா ஓகேங்களா. அதை நோட் பண்ணிக்கணும். தென் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமரி சக்சிஷன் ஓகேங்களா ஸ்டிமுலேட்டட் டியூ டு எ பயாலஜிக்கல் ஆர் எனி அதர் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் ஓகேங்களா.
அதாவது ப்ரைமரி சக்சஷன் பொறுத்த வரைக்கும் பயாலஜிக்கலாவோ இல்லை ஏதாவது அதர் வந்து எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னாலேயோ ஸ்டார்டிங் ஆகும். ஓகேங்களா. இதே செகண்டரி சக்சஷன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் டியூ டு த ஒன்லி எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். ஓகேங்களா. வெளியிலேருந்து ஏதாவது ஒரு காரணத்தினால தான். ஓகேங்களா. அதாவது நாம்பளாக ஏதாவது ஒரு பற்ற வைக்கிறது இல்லை நாம்பளை ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறது, இதனால் மட்டும்தான் எது ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்டரி சக்சஷன். ஓகேங்களா. ஆனால் ப்ரைமரி சக்சஷன் அப்படிங்கிறது எனி ஒன் பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டீஸ். ஓகேங்களா. இல்லைனா நம்ம ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் இது மூலமாகவே இந்த ப்ரைமரி சக்சஷன் ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேங்களா. தென் அடுத்து வந்து இதில் வந்து நோ சாயில். ஓகேங்களா. ப்ரைமரி சக்சஷன் ஸ்டார்ட்டு. ஓகேங்களா. மண் இல்லைன்னா கூட பரவாயில்ல, ப்ரைமரி சக்சஷன் என்ன ஆகும் அப்படின்னா ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேங்களா. மண் அப்படி அதுக்கு இருக்கணும் அப்படிங்கிற தேவை கிடையாது. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி சக்சஷன் ஆட் ஸ்டார்ட் வேர் சாயில் ஃபுல் கம்ப்ளீட்லி கவர் இஸ் ஆல்ரெடி ப்ரெசன்ட்ஸ். ஓகேங்களா. சாயில் இருந்தால் மட்டும்தான் செகண்டரி சக்சஷன் கண்டிப்பாக நடக்கும். ஓகேங்களா. அப்போ ப்ரைமரி சக்சஷன் பொறுத்த வரைக்கும் சாயில் வந்து இல்லைன்னா கூட ஸ்டார்ட் ஆயிரும். ஆனால் செகண்டரி சக்சஷன் பொறுத்த வரைக்கும் சாயில் கண்டிப்பாக அங்கே இருந்தாகணும். ஓகேங்களா. அதே மாதிரி ஃபோர்த்து பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா பயோனியர் ஸ்பீசிஸ் கம் ஃப்ரம் அவுட் சைட் ஆஃப் த என்விரான்மெண்டல். ஓகேங்களா. பயோனியர் ஸ்பீசிஸ் அப்படின்னா ஆரிஜினேட்டர். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் அதுதான், அதிலிருந்து தான் அப்படியே படிப்படியாக ஸ்டெப் வைஸாக வந்துகிட்டே இருக்கும். அதுதான் பயோனியர் ஸ்பீசிஸ்னு சொல்லுவோம். ஸோ பயோனியர் ஸ்பீசிஸ் கம் ஃப்ரம் அவுட் சைட் ஆஃப் த என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா த பயோனியர் ஸ்பீசிஸ் டெவலப் ஃப்ரம் எக்ஸிஸ்டிங் என்விரான்மெண்ட்டு. ஓகேங்களா. எக்ஸிஸ்டிங் என்விரான்மெண்ட் அப்படின்னா ஏற்கனவே இருந்தது, உட்சூழல் அப்படின்னு சொல்லுவோம். அதில் இருந்து ஏற்கனவே இருந்ததுலேருந்து தான் இதில் வந்து ஃபஸ்ட்டு ஆரிஜினேட் ஆகும். ஓகேங்களா. அடுத்து வந்து இது எவ்வளோ நேரம் நடக்கும் அப்படிங்கிறது டைமிங் பொறுத்த வரைக்கும் ப்ரைமரி சக்சஷன் டேக் மோர் டைம் டு த கம்ப்ளீட். ரொம்ப அதிகமான டைம் எடுத்துக்கும். ஸோ இதில் வந்து பொறுத்த வரைக்கும் வெரி லெஸ் டைம். ஓகேங்களா. எதை கம்பேர் பண்ணும்போது அப்படின்னா ப்ரைமரி சக்சஷன் கம்பேர் பண்ணும்போது இட் டேக் கம்பேரிட்டிவ்லி வெரி லெஸ் டைம் டு த கம்ப்ளீட். ஓகேங்களா. ரொம்ப கம்மியான டைம் இருந்தாலே இதுக்கு போதும். ஓகேங்களா. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு 5 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்கலாம், இல்லைனா 3 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. வாட் ஆர் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ப்ரைமரி சக்சஷன் அண்ட் செகண்டரி சக்சஷன்? ப்ரைமரி சக்சஷன் டெவலப் இன் அண்ட் பேரன் ஏரியா. இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டர்ப்டு ஏரியா. இது எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைமரி சக்சஷன் ஸ்டார்ட் டியூ டு த பயாலஜிக்கல் ஆர் எனி அதர் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், வேறஸ் செகண்டரி சக்சஷன் ஸ்டார்ட் டியூ டு த ஒன்லி எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். ஓகேங்களா. அடுத்து இதில் பொறுத்த வரைக்கும் சாயில் அப்படிங்கிறது இல்லைனா கூட ப்ரைமரி சக்சஷன் ஆட் ஸ்டார்ட் பட் இட் ஸ்டார்ட் வேர் சாயில் கவர் இஸ் ஆல்ரெடி ப்ரெசன்ட்ஸ். ஏற்கனவே மண் இருந்தாகணும், அங்கே இருந்தால் மட்டும்தான் அது செகண்டரி சக்சஷன் ஸ்டார்ட் ஆகும். அடுத்து இது பயோனியர் ஸ்பீசிஸ் கம் ஃப்ரம் அவுட் சைட் ஆஃப் த என்விரான்மெண்ட். இதில் பயோனியர் ஸ்பீசிஸ் டெவலப் ஃப்ரம் எக்ஸிஸ்டிங் என்விரான்மெண்ட், ஏற்கனவே இருந்ததுலேருந்து. ஓகேங்களா. அடுத்து ப்ரைமரி சக்சஷன் டேக் மோர் டைம் டு த கம்ப்ளீட். செகண்டரி சக்சஷன் டேக் பிளேஸ் வெரி லெஸ் டைம் கம்பேர் டு த ப்ரைமரி சக்சஷன். ஓகேங்களா. ரொம்ப கம்மியான டைம் இருந்தால் போதும். ஓகேங்களா. ஸோ இது வந்து ப்ரைமரி சக்சஷன் செகண்டரி சக்சஷன் ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய இந்த டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா. இது ஒரு 3 மார்க் கொஸ்டின்ஸில் கண்டிப்பாக கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. தென் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த செகண்டரி சக்சஷன் எப்படி ஆரிஜினேட் ஆகும் அப்படிங்கிறது. ஸோ ஏற்கனவே இருந்த அந்த பிளான்ட்னுடைய ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ், நேச்சுரல் டிஸ்டர்பன்ஸ் இல்லைனா ஆந்த்ரோபோஜெனிக் ஆக்டிவிட்டீஸ், இதனால் ஏற்கனவே இருந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து டிஸ்ட்ராய் ஆயிரும். ஓகேங்களா. அப்போ அங்கே இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இது எதுவுமே இருக்காது. ஸோ 1 or 2 இயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆனுவல் பிளான்ட்ஸ் 1 year பிளான்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா. 1 year பிளான்ட் ஸ்டார்ட் ஆகும். ஸோ 3 to 4 இயரில் வந்து கிராஸ், அதே மாதிரி பெரனியல். ஓகேங்களா. பெரனியல்னால் மோர் தென் இயர்ஸ் இருக்கக்கூடியது. ஸோ இதை தான் நம்ம பயோனியர் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதே 5 to 150 இயர்ஸில் வந்து கிராஸ், அதே மாதிரி ஸ்ட்ரப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே புதர் செடி மாதிரி இருக்கிறது. ஓகேங்களா. இதெல்லாம் இன்டர்மீடியட் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 150 இயர்ஸ்க்குள்ளே இது வந்துடும். ஓகேங்களா. அடுத்து 150 இயர்ஸுக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரப்பு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ட்ரீ வந்து ஆரிஜினேட் ஆகும். ஓகே. இதுதான் கிளைமேக்ஸ் கம்யூனிட்டின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரீ இருக்குது. ஓகேங்களா. ட்ரீக்கு மேலே ஏதாவது ஒரு லார்ஜ் பிளான்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. எப்படி ஹெர்ப் இருக்குது, ஸ்ட்ரப் இருக்குது, அடுத்து ட்ரீ தான். ஓகேங்களா. ஸோ அப்போ அதுதான் கிளைமேக்ஸ் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த ஸ்டேஜ் வந்து கிளைமேக்ஸ் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அதில் இருக்கக்கூடிய அந்த ட்ரீயும் சரி ஸ்ட்ரப்பும் சரி கிளைமேக்ஸ் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ இதுவும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த தேர்ட் ஒன்று டைப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்லோஜெனிக் சக்சஷன். ஓகேங்களா. ஸோ அதனால் இந்த அல்லோஜெனிக் சக்சஷன். ஓகேங்களா. அல்லோஜெனிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து வேறு. ஓகேங்களா.
வேறு ஏதாவது ஒரு இதனால் நடக்கிறது. ஸோ இப்போ இது எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்லோஜெனிக் சக்சஷன் டேக் பிளேஸ் டியூ டு த ஏபயாட்டிக் ஃபேக்டர்ஸ். ஓகேங்களா. ஸோ ஏபயாட்டிக் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா நான் லிவிங் ஃபேக்டர்ஸ். ஓகேங்களா, அதாவது லிவிங் இல்லாதது. ஓகேங்களா. ஸோ ஏபயாட்டிக் ஃபேக்டர்ஸ் மூலமாக தான் இந்த அல்லோஜெனிக் சக்சஷன் நடக்க ஆரம்பிக்குது. ஓகேங்களா. ஸோ இது நோட் பண்ணிக்கோங்க. ஸோ த ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் existing community is caused by the other external factors. ஓகேங்களா, நாட் பை எக்ஸிஸ்டிங் ஆர்கானிசம். உயிரோடு இருக்கக்கூடிய ஏற்கனவே உயிரோடு இருக்கக்கூடிய ஆர்கானிசம்னால நடக்காது. ஏற்கனவே உயிரற்ற காரணிகளாக, அதாவது உயிரற்ற காரணிகள்னு சொல்லுவோம், அதாவது ஏபயாட்டிக் ஃபேக்டர்ஸ்னு சொல்லுவோம். ஓகேங்களா. அந்த ஏபயாட்டிக் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாயில் எரோசியன், லீச்சிங். சாயில் எரோசியன்னா மண் அரிக்கிறது. ஓகேங்களா. லீச்சிங் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, தண்ணி ஓடிட்டே இருக்கும். ஓகேங்களா. தண்ணி ஓடிட்டே இருக்கும்போது அப்படியே கசிங்கிறது, படிகிறது. ஓகேங்களா. இதனால தான் வந்து இந்த சக்சஷன் நடக்க ஆரம்பிக்கும். ஓகேங்களா. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ த ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் எக்ஸிஸ்டிங் கம்யூனிட்டி, தட் எக்ஸிஸ்டிங் கம்யூனிட்டி ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்டு பை சம் அதர் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், தட் இஸ் சாயில் எரோசியன் அண்ட் லீச்சிங், நாட் பை எக்ஸிஸ்டிங் ஆர்கானிசம். ஓகேங்களா. நாட் பை எக்ஸிஸ்டிங் ஆர்கானிசம் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய ஆர்கானிசம்னால இந்த சேஞ்சஸ் நடக்காது. ஏதாவது ஒரு சாயில் எரோஷன், மண் அரிக்கிறதுனாலையோ இல்லை தண்ணி ஓடிட்டு இருக்கும்போது அதில் படிகிறதுனாலையோ லீச்சிங் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். அதனால தான் இது வந்து நடக்க ஆரம்பிக்கும். ஓகேங்களா. ஸோ எக்ஸாம்பிள், இன் எ ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டம், ஓகேங்களா, த நியூட்ரியன்ட் வேல்யூ ஆஃப் த சாயில், ஓகேங்களா, அதை நோட் பண்ணிக்கோங்க, கம்ப்ளீட்லி ஆல்டர் பை சாயில் எரோசியன் அண்ட் லீச்சிங். ஓகேங்களா. அதாவது ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டத்தில் நியூட்ரியன்ட் வேல்யூ ஆஃப் த சாயில் இருக்கக்கூடிய நியூட்ரியன்ட் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி ஆல்டர். ஓகேங்களா, டியூ டு த சாயில் எரோசியன் அண்ட் லீச்சிங். ஓகேங்களா. ஃபாரஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த சாயிலினுடைய நியூட்ரிஷன் வந்து கம்ப்ளீட்டாக ஆல்டர் ஆகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த சாயில் எரோசியன் அண்ட் லீச்சிங் ப்ராசஸ். ஓகேங்களா. ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் லீட் டு த சேஞ்சஸ் ஆஃப் வெஜிடேஷன் இன் தட் பர்டிகுலர் ஏரியா. ஓகேங்களா. அந்த இடத்துல இருக்கக்கூடிய வெஜிடேஷன் வந்து கம்ப்ளீட்டாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் ஆகும். ஓகேங்களா. கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா சேஞ்சஸ் ஆயிரும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அல்லோஜெனிக் சக்சஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. இதுவும் ஒரு 3 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க வித் எக்ஸாம்பிளோட. ஓகேங்களா. ஸோ த ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் எக்ஸிஸ்டிங் கம்யூனிட்டி, ஓகேங்களா, இஸ் காஸ்டு பை அதர் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். தட் ஃபேக்டர் இஸ் நவுன் as சாயில் எரோசியன் அண்ட் லீச்சிங், நாட் பை த எக்ஸிஸ்டிங் ஆர்கானிசம். எக்ஸிஸ்டிங் ஆர்கானிசம்னா இப்போ இருக்கக்கூடிய ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆர்கானிசம்னால கண்டிப்பாக இது நடக்காது. ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னால, சாயில் எரோசியன் அண்ட் லீச்சிங். எக்ஸாம்பிள், இன் எ ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டம் த நியூட்ரியன்ட் வேல்யூ ஆஃப் த சாயில் இஸ் கம்ப்ளீட்லி ஆல்டர் டியூ டு த சாயில் எரோசியன் அண்ட் லீச்சிங் ப்ராசஸ். இட் லீட் டு சம் ஆஃப் த சேஞ்சஸ் டேக் பிளேஸ் இன் வெஜிடேஷன் ஆஃப் தட் பர்டிகுலர் ஏரியா. ஓகேங்களா. அந்த பர்டிகுலர் ஏரியாவில் சேஞ்சஸ் நடக்கும். ஓகேங்களா. ஸோ அடுத்த 4th ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, அதாவது ஆட்டோஜெனிக், ஆட்டோட்ரோஃபிக். ஸோ ஆட்டோட்ரோஃபிக் சக்சஷன் அப்படிங்கிறது ஒன்று. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த டைப்ஸ் ஆஃப் சக்சஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டேபிளை வந்து நீங்கள் பாருங்கள். அதில் ப்ரைமரி சக்சஷன், செகண்டரி சக்சஷன், ஆட்டோஜெனிக் சக்சஷன், அல்லோஜெனிக் சக்சஷன், அதே மாதிரி ஆட்டோட்ரோஃபிக் சக்சஷன், ஹெட்டிரோட்ரோஃபிக் சக்சஷன். ஓகேங்களா. ஸோ இதில் ப்ரைமரி சக்சஷன் நம்ம பார்த்தோம், செகண்டரி சக்சஷன் பார்த்தோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த அல்லோஜெனிக் சக்சஷன் பார்த்தோம், ஆட்டோட்ரோஃபிக் சக்சஷன் அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இதில் ஒவ்வொன்றும் என்னென்ன அப்படிங்கிறது இந்த டேபிள்லேயே கொடுத்துருக்காங்க. அகைன்ஸ்ட் ஒன் டைம் சொல்கிறேன். ஸோ ப்ரைமரி சக்சஷன், டெவலப்மெண்ட் ஆஃப் பிளான்ட் கம்யூனிட்டி இன் எ பேரன் ஏரியா. எதுவுமே இல்லாத இடத்துல பிளான்ட் ஆரிஜினேட் ஆச்சுன்னா அதுக்கு பேர் ப்ரைமரி சக்சஷன். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி சக்சஷன், டெவலப்மெண்ட் ஆஃப் பிளான்ட் கம்யூனிட்டி இன் எ டிஸ்டர்ப்டு ஏரியா. ஓகேங்களா. டிஸ்டர்ப்டு ஏரியா அப்படின்னா நாம் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸ், ஆந்த்ரோபோஜெனிக் ஆக்டிவிட்டீஸ், இல்லைன்னா நேச்சுரல் கெலமிட்டிஸ். ஓகேங்களா. நேச்சுரல் நடக்கக்கூடிய ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ். ஓகேங்களா. அது தென் அடுத்து ஆட்டோஜெனிக் சக்சஷன். ஆட்டோஜெனிக் சக்சஷன் அப்படின்னா ஆட்டோஜெனிக் சக்சஷனிங் கண்ட்ரோல்டு பை த பயாட்டிக் காம்போனென்ட். இது வந்து பயாட்டிக். இதே அல்லோஜெனிக்னா ஏபயாட்டிக். ரெண்டு நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட்டோஜெனிக் சக்சஷன் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்டு பை பயாட்டிக் காம்போனென்ட் ஆஃப் ஈகோசிஸ்டம். இதே அல்லோஜெனிக் சக்சஷன் கண்ட்ரோல்டு பை ஏபயாட்டிக் காம்போனென்ட் ஆஃப் ஈகோசிஸ்டம். ஓகேங்களா. தென் அடுத்து ஆட்டோட்ரோஃபிக் சக்சஷன். ஓகேங்களா. ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் ஆட்டோட்ரோஃபிக்
சக்சிஷன் எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோட்ரோபிக் சக்சிஷன் டேக் பிளேஸ் இன் க்ரீன் பிளான்ட்ஸ். ஓகேங்களா? ஏன் க்ரீன் பிளான்ட்ஸில் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ரீன் பிளான்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்ம் த ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் குளோரோஃபில் பிக்மெண்ட்ஸ். ஸோ அதனால் என்ன பண்ணிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓன் ஃபுட் மெட்டீரியலை வந்து சிந்தசைஸ் பண்ணிக்கும். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிறது அந்த ஆட்டோட்ரோபிக் சக்சிஷன். அதனால் ஸோ ஆட்டோட்ரோபிக் சக்சிஷன் occurs in the medium that is rich in inorganic substance. ஓகேங்களா? அதாவது இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ், அதை நோட் பண்ணிக்கோங்க அந்த வார்த்தையை. இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் வந்து எங்கெங்கே இருக்குமோ ஸோ அந்த எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோட்ரோபிக் சக்சிஷன் தான் நடக்கும். அப்போ இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமாக தான் சிந்தசிஸ் ஆகும். ஓகேங்களா? அதே மாதிரி எட்டிடோட்ரோபிக் சக்சிஷன் அது வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ். ஓகேங்களா? ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் நடக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா ஹெட்டிரோட்ரோபிக் சக்சிஷன். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே 3 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ வாட் ஆர் த டைப் ஆஃப் சக்சிஷன்? ஓகேங்களா? தெர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் த சக்சிஷன் ஆர் ப்ரெசன்ட். ஓகேங்களா? எதை பேஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஸ்ட் ஆன் த டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட். ஒன் இஸ் பிரைமரி சக்சிஷன், செகண்ட் ஒன் இஸ் செகண்டரி சக்சிஷன், அடுத்து ஆட்டோஜெனிக் சக்சிஷன், அல்லோஜெனிக் சக்சிஷன், ஆட்டோட்ரோபிக் சக்சிஷன் அண்ட் ஹெட்டிரோட்ரோபிக் சக்சிஷன். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகேங்களா? இதன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிளாசிஃபிகேஷன். ஓகேங்களா? ஸோ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிளான்ட் சக்சிஷன். சரி, இந்த பிளான்ட் சக்சிஷனில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன கிளாசிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா, டிஃப்ரெண்ட் பிளான்ட் சக்சிஷன் இஸ் ப்ரெசன்ட். அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரோசியர். ஓகேங்களா? ஹைட்ரோசியர். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மீசோசியர். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜீரோசியர். ஓகேங்களா? இதை நோட் பண்ணிக்கோங்க. ஜீரோசியர். ஓகேங்களா? இது மூணுமே. அடுத்து லித்தோசியர். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹாலோசியர். அடுத்து சாம்னோசியர். ஓகேங்களா? இந்த 6 டைப்ஸுமே நோட் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு 2 மார்க் கொஷின்ஸ் இல்லைனா மேட்சஸ் இதில் எல்லாமே கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரோசியர். ஓகேங்களா? ஸோ ஹைட்ரோன்னா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர். ஓகேங்களா? அதாவது வாட்டர் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய, வாட்டர் இஸ் பிளண்டி அப்படின்னா அதிகமாக இருக்கக்கூடிய இடம். ஓகேங்களா? ஸோ அப்போ சக்சிஷன் ஸ்டார்ட் இன் த ரீஜன் ஆஃப் வாட்டர். ஓகேங்களா? தண்ணி எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா நடக்கக்கூடிய அந்த சக்சிஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரோசியர் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் வந்து பாண்ட், லேக், ஸ்ட்ரீம், ஸ்வம்ப் இதெல்லாமே. ஓகேங்களா? பாண்ட்னா தெரியும், குளம். லேக்னா ஏரி. இதே வந்து ஸ்ட்ரீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓடை. ஓகேங்களா? ஓடைன்னு சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்து ஸ்வம்ப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்சி பிளேஸ். ஓகேங்களா? மார்சி ஏரியா தான் ஸ்வம்ப் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அப்போ த சக்சிஷன் அட் ஸ்டார்ட் இன் எ ரீஜன் ஆஃப் த வாட்டர், ஸோ தட் இஸ் நவுன் அஸ் ஹைட்ரோசியர். த எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா பாண்ட், லேக், ஸ்ட்ரீம், ஸ்விம் இதெல்லாமே. ஓகேங்களா? செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா மீசோசியர். ஓகேங்களா? ஸோ மீசோசியர் அப்படின்னா எங்கே அப்படின்னா மாய்ஸ்சர் கண்டிஷன் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல. ஓகேங்களா? மாய்ஸ்சர் கண்டிஷன் வந்து ரொம்ப கரெக்டான ஒரு அளவுக்கு இருக்கிற இடத்துல நடக்கக்கூடியது தான் வந்து பார்த்திங்கன்னா மீசோசியர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சக்சிஷன் ஸ்டார்ட் இன் த ரீஜன் ஆஃப் மாய்ஸ்சர் கண்டிஷன் இஸ் அக்யூஏட். ஓகேங்களா? கரெக்டான அக்யூஏட்னா சரியாக இருக்கிறது, கரெக்டாக இருக்கிறது, அந்த இடத்துல நடக்கிறது தான் மீசோசியர் சொல்லுவோம். இதே ஜீரோசியர். ஓகேங்களா? ஜீரோசியர் அப்படின்னா ஜீரோன்னா என்ன மீனிங் அப்படின்னா டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடியது, ரொம்ப ட்ரை கண்டிஷனாக இருக்கிறது. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் கண்டிஷன் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஓகேங்களா? வாட்டர் லெவல் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தான் இருக்கும், மாய்ஸ்சர் கொஞ்சம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ சக்சிஷன் ஸ்டார்ட் இன் ரீஜன் ஆஃப் மாய்ஸ்சர் இஸ் ப்ரெசன்ட் இன் ஏ மினிமல் அமௌண்ட் ஆஃப் வாட்டர். ஓகேங்களா? தண்ணி வந்து ஓரளவுக்கு இருக்கக்கூடிய இடத்துல, மாய்ஸ்சர் இருக்கிற இடத்துல ஸ்டார்ட் ஆகிறது தான் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோசியர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லித்தோசியர். ஓகேங்களா? ஸோ லித்தோசியர் இது எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் த சக்சிஷன் ஸ்டார்ட் இன் ஏ பேரன் ராக்ஸ். ஓகேங்களா? அதாவது எதுவுமே இல்லாத பாறை. ஓகேங்களா? எதுவுமே இல்லாத பாறை மேலே நடக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா லித்தோசியர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹாலோசியர். ஓகேங்களா? ஸோ ஹாலோசியர் அப்படின்னு பார்த்திங்கன்னா எங்கே ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சலைன் வாட்டர். ஓகேங்களா? ஸோ அதனால் சலைன் வாட்டர், உப்பு நீர். ஓகேங்களா? உப்புக்கு அதிகமாக இருக்கக்கூடிய அந்த கண்டிஷனில் தான் வந்து பார்த்திங்கன்னா சக்சிஷன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஹாலோசியர் ஸ்டார்ட் இன் ஏ சலைன் வாட்டர். ஓகேங்களா? அடுத்து சாம்னோசியர். ஓகேங்களா? ஸோ சாம்னோசியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாண்டு. ஓகேங்களா? அதாவது சாண்டு, மணல். ஓகேங்களா? மணல் வந்து எங்கே அதிகமாக இருக்குமோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகிறது தான் வந்து பார்த்திங்கன்னா
சாம்னோசியர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மார்க் கொஷின்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. உதவியில் பிளான்ட் சக்சஸின்னா என்ன, அதனுடைய டைப்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது ஒரு 5 மார்க்கில் இல்லைனா 3 மார்க் 2 மார்க் இல்லைனா மேட்சஸில் 1 மார்க்லேயே மேட்சஸில் கூட கேட்கலாம். ஸோ இப்போ வந்து பிளான்ட் சக்சஸின் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டை கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஹைட்ரோசியர், செகண்டு மீசோசியர், தேர்டு வந்து ஜீரோசியர், ஃபோர்த்து வந்து லித்தோசியர், அடுத்து ஃபிஃப்த்து வந்து பார்த்திங்கன்னா ஹாலோசியர், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சாம்னோசியர். ஓகேங்களா? இதில் ஹைட்ரோ அப்படின்னா வாட்டர். அப்போ பிளான்ட் வந்து சக்சஸின் ஸ்டார்ட் இந்த ரீஜன் ஆஃப் வாட்டர், தண்ணி அதிகமாக இருக்கிற இடத்துல ஸ்டார்ட் ஆகக்கூடிய அந்த சக்சஸின் பேர் ஹைட்ரோசியர்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் பாண்ட், லேக், ஸ்ட்ரீம், ஸ்வெம் இதெல்லாமே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மீசோசியர். ஓகேங்களா? ஸோ மீசோசியர் இது எங்கே ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சர் கண்டிஷன் அதிகமாக இருக்கிற இடத்துல தான் இது வந்து ஸ்டார்ட் ஆகும். தென் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜீரோசியர். ஓகேங்களா? ஸோ ஜீரோசியர் இது எங்கே ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கிற இடத்துல, ட்ரை கண்டிஷன், அதே சமயம் மாய்ஸ்சர் கண்டிஷன் இருக்கிற இடத்துல ஸ்டார்ட் ஆகிறது தான் ஜீரோசியர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து லித்தோசியர். ஓகேங்களா? லித்தோனாவே என்ன மீனிங் அப்படின்னா ராக்ஸ் அப்படின்னு தான் பேர். ஸோ லித்தோசியர் ஸ்டார்ட் இன் ஏ பேரன் ராக். ஓகேங்களா? அதாவது ராக்ஸ் எதுவுமே இல்லாத அந்த ராக்ஸ் மேலே நடக்கிறது தான் லித்தோசியர் அப்படி சொல்லுவோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹாலோசியர். ஓகேங்களா? ஸோ ஹாலோசியர் இது எங்கே ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சலைன் வாட்டரில் தான் ஸ்டார்ட் ஆகும். சலைன் வாட்டர் அப்படின்னா உப்பு தண்ணி இருக்கிற இடத்துல. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சாமோசியர். ஓகேங்களா? ஸோ சாமோசியர் இது எங்கே அப்படின்னா லேண்ட் அதிகமாக இருக்கிற இடத்துல ஸ்டார்ட் ஆகக்கூடாது சக்சஸின் தான் லாமோசியர். ஓகேங்களா? ஸோ இது இப்போ அது கேட்பாங்க, இது எல்லாமே நோட் பண்ணிக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீட்டெயிலாக என்ன படிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரோசியர், த லித்தோசியர். ஓகேங்களா? இது ரெண்டு பற்றி தான் நம்ம இப்போ ஃபுல்லாக டீட்டெயில் பார்க்கோம். அதுவும் இந்த ஹைட்ரோசியர் மட்டும்தான் இப்போ நமக்கு சிலபஸில் இருக்குது ஃபுல்லாகவே. ஸோ இந்த ஹைட்ரோசியர் அப்படிங்கிறது அதாவது தண்ணியிலேருந்து எப்படி வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஓகேங்களா? தண்ணியிலேருந்து என்னென்ன ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட்டு வந்து ஆரிஜினேட் ஆச்சு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 7 ஸ்டேஜஸ் இருக்குது. ஓகேங்களா? அதாவது ஹைட்ரோசியர்னால் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா த பிளான்ட் சக்சஸின் ஸ்டார்ட் இன் ஏ வாட்டர் கண்டிஷன்ஸ். ஓகேங்களா? தண்ணி அதிகமாக இருக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரோசியர் ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதில் மொத்தம் வந்து 7 கண்டிஷன் இருக்குது. அந்த ஹைட்ரோசியரில் வந்து பார்த்திங்கன்னா 7 கண்டிஷன் இருக்குது, அதாவது 7 ஸ்டேஜஸ் இருக்குது. ஸோ என்னென்ன ஸ்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பைட்டோ பிளான்டோன் ஸ்டேஜ், செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா சப்மெர்ஜ்டு பிளான்ட் ஸ்டேஜ், தேர்டு வந்து பார்த்திங்கன்னா சப்மெர்ஜ்டு ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ஸ்டேஜ், ஃபோர்த் வந்து பார்த்திங்கன்னா ரீட் ஸ்பிங் ஸ்டேஜ், ஃபிஃப்த்து வந்து பார்த்திங்கன்னா மார்ஸ் மீடோ ஸ்டேஜ், சிக்ஸ்த்து வந்து ஸ்ரப் ஸ்டேஜ், செவன்த்து வந்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் ஸ்டேஜ். ஓகேங்களா? ஸோ உங்களுடைய புக்கில் கொடுத்துருப்பாங்க, ஒரு கிளாஸ் அப்படியே அதை பாருங்கள். மொத்தம் 7 ஸ்டேஜஸ். ஓகேங்களா? பைட்டோ பிளான்டோன் ஸ்டேஜ், சப்மெர்ஜ்டு பிளான்ட் ஸ்டேஜ், சப்மெர்ஜ்டு ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ஸ்டேஜ், அடுத்து ரீட் ஸ்விம் ஸ்டேஜ், அடுத்து மார்ஸ் மீடோ ஸ்டேஜ், ஸ்ரப் ஸ்டேஜ், லாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் ஸ்டேஜ். ஓகேங்களா? இது எப்படி ஆரிஜினேட் ஆச்சு, என்னென்ன ஸ்டேஜில் என்னென்ன பிளான்ட் ஆர்கானிசம் வந்து டெவலப் ஆகிருக்கு, ஓகேங்களா, அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இப்போ அடுத்த கிளாஸில் பார்க்கலாம்.